ஆன்மீகம் டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரிஸ்ராமன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், நமஸ்காரம். இந்த குரு பயிற்சி மக்களுக்கு எந்த மாதிரியான நல்ல விஷயங்களை கொடுக்க போகுது? கேந்திர ஆதிபத்திய தோஷத்திலிருந்து உச்சபலம் அடையக்கூடிய குரு பொதுவாகவே நிறைய நல்ல விஷயங்கள் 12 ராசிகளுக்கும் பண்ணும். அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம கடகராசி நண்பர்களுக்கு பெரிய ஒரு விமோச்சன காலம், மீன ராசி நண்பர்களுக்கு பெரிய மாற்றங்கள் ரெடியாகும், விருச்சிக ராசி நண்பர்களுக்கு 100% வெறித்தனமான முன்னேற்றம், கன்னி ராசி நண்பர்களுக்கு ஜாக்பாட் உறுதி, மகரம் வெறித்தனமான ஒரு சேஞ்சஸ், இதெல்லாமே பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான டைமிங். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரிஷபம், மிதுனம், துலாம், கும்பம் இவங்க எல்லாருக்குமே பணம் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தியாகும். வரக்கூடிய அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் மேஷம், சிம்மம், தனுசுக்கு கோடீஸ்வர யோகம் கிடைக்கப்படும். இந்த மாதிரி டைம் பீரியட் மறுபடியும் வராது. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி ஒரு சேஞ்சு. சார், மேசராசிக்காரர்களுக்கு குரு பகவான் கொடுக்கக்கூடிய ராஜயோகம்னா என்னென்ன? அதாவது மேஷராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த ராஜயோகம் அப்படின்னு சொன்னாவே குரு தான் ராஜா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஒரு நாட்டுக்கு ராஜா எப்படியோ அந்த மாதிரி பொதுவாகவே நவகிரகங்களில் ராஜான்னா அது குரு தான். ஜீவகாரகன் அப்படின்னு சொல்கிறதே குரு தான். அந்த குரு உச்சஸ்தானம் பெறும்பொழுது நிஜமாவே ஒரு ராஜாவாக மாறக்கூடிய பிராப்தங்கிறது இங்கே ஏற்படுது. அதில் மேஷராசி நண்பர்கள் பார்த்திங்கன்னா 4ஆம் இடம் அப்படிங்கிறது கேந்திரங்களில் ரொம்ப முக்கியமான இடம். அதாவது 1, 4, 7, 10 இந்த மாதிரி 4 இடங்களில் எந்த இடத்துல குரு உட்கார்ந்தாலும் அந்த இடம் சுபிக்ஷத்தை கொடுக்கும். இன்னொன்று ப்ளஸ் ஆடட் அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இந்த ஒரு குரு பயிற்சி நம்முடைய வாக்கியத்தின் பிரகாரம் 26ஆம் தேதி மே நடக்குது. ஜூன் 2ஆம் தேதி திருக்கணித பஞ்சாங்க பிரகாரம் நடக்குது. அதில் அந்த ராஜாவாகக்கூடிய குருவே உச்சம் பெறுகிறார். அதனால் அந்த கேந்திரங்களில் உச்சம் பெறக்கூடிய குரு உங்களுக்கு பெரிய அளவுக்கு நன்மைகளை பண்ணுவார் அப்படிங்கிறது தான் உண்மை. நல்ல பலன்கள் கொடுப்பாரா? இந்த குருவுனால எனக்கு நல்லது நடக்குமான்னா மேஷத்தை பொறுத்த வரைக்கும் 100% நல்லது நடக்கும். எப்படி நடக்கும்? ஃபஸ்ட்டு விஷயம், வீடு கட்டுவீங்க. ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கல்யாண மண்டபம் கட்டுறது, வீடு கட்டுறது, நிலம் வாங்குறது, புது இன்வெஸ்ட்மெண்ட் எதாக இருந்ததுன்னா அந்த விஷயங்களில் பெரிய அளவுக்கு முன்னேற்றத்தை கொடுக்கறது. 4ஆம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே பணங்காசு அதிகமாக போடக்கூடிய ஒரு ஸ்தானம். ஊர்லலாம் பார்த்திங்கன்னா நல்லா காசு பணம் இருக்கும். சும்மா சாதாரணமாக வேட்டி கட்டிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. ஒருவேளை இவர் செக்யூரிட்டி கார்டுன்னு கேட்டால் அந்த 10 ஏக்கர் என்னோட தான் தென்னந்து போம்பார். அந்த படத்தில் பார்க்குற மாதிரி என்ன விஷயம்னா அந்த அதிகமான ஒரு உழைப்பு, அதிகமான பணம், அதாவது கையிருப்பு பணம்ங்கிறது 2ஆம் இடம். 4ஆம் இடம்னா அதையோட டபுளாத ஒரு அமௌண்ட், அதாவது பெரிய அளவுக்கு கையிருப்பு பணம். 4ஆம் இடத்துல உச்சம் பெறக்கூடிய அந்த குருங்கிறவர் என்ன நடக்கிறாருன்னா இந்த இடத்துல ஸ்கூல் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார், காலேஜ் ஆரம்பிக்கக்கூடிய பிராப்தத்தை கொடுப்பார். நிறைய பேருக்கு குழந்தைகள் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை எடுத்து பண்ணக்கூடிய ஒரு நிலைமை கொடுக்கும். நிறைய பேருக்கு மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கண்டிப்பாக கிடைக்கும். ஸ்டேட் கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய வேலைகள் கிடைக்கும். மெயினாக சொல்ல வேண்டியது மாணவிகள் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் 100% சக்ஸஸ் உறுதி. அதனால் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட்டில் அடுத்த ஒரு வருஷம் படித்து முடிச்சு அரியர் இல்லாமல் நல்லா வந்தால் போதும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வேலை கிடைக்கிறது உறுதியாக கிடைக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மேஷத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ நீட் எழுதியிருக்காங்க, ஐஐடி, ஜேஇ, சிவில் சர்வீசஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், சிஏ பேஸ்டு எக்ஸாம்ஸு, இவங்க எல்லாருமே இந்த மேஷத்தில் இருக்கிறவங்களுக்கு ஃபென்டாஸ்டிக்கான ரிசல்ட் வரப்போகுது. அது மட்டும் இல்லை, பொதுவாகவே பார்த்தீங்கன்னா இந்த டைம் பீரியடில் குருவுடைய பார்வை பலம் மிக மிக முக்கியம். அதில் இந்த சனி குரு சேருவதுங்கிறது நீங்கள் ராஜயோகம் என்ன கொடுக்குறீங்கன்னு கேட்டீங்க. ஆனால் ராஜயோகத்தோட மகாயோகம்ங்கிறது தான் இந்த சனி குரு காம்பினேஷன் நடக்கப்படுது. மகாயோகம் அப்படின்னாவே சனி குரு திரிகோணத்தில் மாட்டுவது, நடப்பது, அது பெரிய ஒரு யோகத்தை கொடுக்கும். அப்போ சனிக்கு பார்த்தீங்கன்னா எதிர்பாராத ஒரு நல்ல விஷயம் நடக்கும். அப்போ என்ன, இப்போ நான் விரயச்சனியில் இருக்கேன் சார், சனி பாதி பேருக்கு மேஷத்தில் எனக்கு 7.5 சனியில் ஓடுது சார், எனக்கு விரயத்தில் சனி இருக்கான் சார், கால் அடிபடுங்கிறாங்க, ஆக்சிடென்ட் ஆகுங்கிறாங்க, பயன்படுத்துகிறாங்க சார். இப்போ என்னென்னா இந்த குரு ராஜாவாக மாறி உச்சபலம் பெறும்பொழுது அந்த சனியுடைய எந்த ஒரு லீலைகளும் பண்ண முடியாது. சனி ஒரு எப்படி சொல்ல, சனினாவே ஜெயிலு. அந்த ஜெயிலுக்கே ஜெயில் போடுறவர் குரு. ஏன்னா இப்போ குருவுடைய பார்வை பலம் சனியில் இருக்கனால இந்த சனி இப்போ 2 கை இப்போ கட்டி உட்கார்ற மாதிரி இருக்கக்கூடிய நிலைமை. அதனால் பொதுவாகவே கண்டிப்பாக நிறைய பேருக்கு வெளியூர் பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், புது வேலைக்கு விண்ணப்பிக்கக்கூடிய பிராப்தம், நிறைய பேருக்கு அதிக வட்டிக்கு கடன் வாங்கியிருந்தாங்கன்னா அதெல்லாம் ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும். நிறைய பேருக்கு பேசிக்கலாக உடம்பு படாப்பட்டின்னு இருக்குன்னா அந்த உடம்பு படுத்துறதுலாம் சரியாயிடும். உடம்புலாம் ஃபிட்னஸ் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுவாங்க. அங்கங்கே சுளுக்கு பிடிக்கும், திடீர்னு பார்த்தீங்கன்னா கால் வலி, உயிர் போகும், அதெல்லாம் இப்போ சரியாயிடும். அதே மாதிரி மெயினாக நான் சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா வெளிநாடு வாழ் நபர்கள் பாதி பேர் இந்தியாவுக்கு செட்டில் ஆகிறது, இங்கே ஆர்கானிக் ஃபார்மிங் பண்ணுறது, ஆர்கானிக்காக பெரிய விஷயங்கள் பண்ணுவதுங்கிற மாதிரி மேஷத்துக்கு ஒரு விதத்தில் நல்லது. இன்னொரு ஆங்கிளில் பார்த்தா எதிர்பாராத அதிர்ஷ்டம் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ஏன்னா அஷ்டமஸ்தானத்துக்கு குரு பார்வை. மேஷத்துலேருந்து அஷ்டமம் ஸ்தானம்னா அது செவ்வாயுடைய பலம் பெற்றிருக்கக்கூடிய இடம் விருச்சிகம். அந்த விருச்சிகத்துக்கு குரு பார்வை கிடைப்பதனால்
உங்கள் கணவருக்கு அதிர்ஷ்டம், உங்கள் மனைவிக்கு அதிர்ஷ்டம். இவ்வளோ நாளாக வந்து பணம் கொடுக்குறே இல்லையான்னு சொல்லி தாய் கேள்வி படத்தில் போய் வசூல் பண்ணுற மாதிரி போவோம் பார்த்தீங்கன்னா அந்த அம்மா, அதாவது ராதிகா அவர்கள் அருமையான கேரக்டர் பண்ணியிருந்தாங்க. வசூல் பண்ணுற போல் திடீர்னு வந்து ஆள் போய் படுத்துட்டாங்கன்னா எல்லாரும் ஒரே குஷியாக இருப்பாங்கல்ல, ஓ ரைட்டு முடிஞ்சுதான். அந்த மாதிரி எதிர்பாராமல் வந்து உங்களுக்கு ஒரு லாபம், எதிர்பாராத நல்ல அமல், எதிர்பாராமல் வந்து நமக்கே தெரியாது அந்த இடம் வந்து இவ்வளோ கம்மியாக கிடைக்கணும்னு எனக்கு தெரியாது. எதிர்பாராமல் ஃப்ரெண்டு மூலியமா வரக்கூடிய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகுது, அண்ணன் தம்பிக்குள்ளே இருக்கிற சண்டை வந்து நிவர்த்தி ஆகுது. பல வருஷமாக ஒரு காஜான்னு அந்த நிலத்துக்காக இருக்கக்கூடிய அந்த கேஸ்லாம் வந்து அப்படியே கப்புன்னு அடங்குறதுங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சாதகமாக நடக்கும். தொழில் ஸ்தானமும் அபிவிருத்தி அடையுது. 10ஆம் இடம்னா தொழில் ஸ்தானம், அது நேரடியாக சனி உடைய ஸ்தானம், அதுக்கு டைரெக்டாக குரு பார்வை, மகரத்துக்கு குரு பார்வை கிடைக்கணும், ஆட்டோமேட்டிக்காக தொழில் அபிவிருத்தி அடைகிறது. ஸோ மேஷத்துக்கு இன்ஃபேக்ட் சொன்னால் ஓவராலாகவே உண்மையான ராஜயோகம் தான் சொல்ல முடியும். கண்டிப்பாக சார். நீங்கள் பண வரவுலாம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னீங்க, கடன் தொல்லை நீருங்கும்னு சொன்னீங்க. இருந்தாலும் இந்த குடும்ப பிரச்சனைகள், ஏன்னா குடும்பத்துக்குள்ளே தொடர்ந்து நிறைய பேருக்கு சலசலப்பு இருக்குது, இந்த குடும்ப பிரச்சனை நீங்குமா? இந்த குடும்ப பிரச்சனை சார்ந்த விஷயங்கள் எல்லாமே செப்டம்பருக்கு அப்புறம் சரியாகும். அது வரைக்கும் நான் இப்படி தான், நான் இந்த மாதிரி தான் இருப்பேன், என் ரூல் இதுதான், நான் நினச்சது தான் கரெக்டுன்னு சொல்லக்கூடிய நிலைமைகள் இருப்பாங்க. ஆனால் குரு உச்சம் பெறுவதனால இதில் கெடுபலன்கள் நடக்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது இதே ராகு கேத்து பயிற்சி நடந்தாலோ இல்லை சனியோடைய பயிற்சி நடந்தாலோ பிரிவு கேரண்டின்னு சொல்லலாம். ஒரு இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு போகிறது, இல்லை கணவன் மனைவி பிரிவது, இல்லைன்னா பகை உருவாகிறது. இந்த பழைய படத்தெல்லாம் சொல்லுவாங்க, அறுவாள் எடுத்துகிட்டு ஒரு 40 பேர் கிளம்புவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் அந்த ராகு கேத்து பயிற்சி நடக்கும். குரு பயிற்சியை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு செட்டில்மெண்ட்டோட உட்காந்துரும். அதாவது நீ என் பேரை கெடுக்காத, நான் உன் பேரை கெடுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுமூகமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கொண்டு வந்துடும். அதுதான் இதில் இருக்கக்கூடிய பெரிய பியூட்டி. ஆனால் எப்படி பார்த்தாலும் குழந்தை பிராப்தம், தாம்பத்திய உறவு, அந்யோன்யம் எல்லாமே செப்டம்பர்லேருந்து ரொம்ப நல்லாயிருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி ஒரு நல்ல பலனையே தரும் என்பது தான் உண்மை. அதுலேயும் கூடுதலாக ஒரு வெளிநாடு வெளிமாநிலம் இந்த மாதிரியான விஷயங்கள், அலைந்து தெரியக்கூடிய வேலை அமைப்புகள் மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி போன்ற தொழில்களில் கடுமையான வருமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய நிலைமை உண்டு. மேஷராசிக்காரர்களுக்கு இப்போது 7.5 சனி ஏற்கனவே ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் உங்களுக்கு விரயச்சனி என்று சொல்லப்படக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லாமல் விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய சனி பகவான் இப்போது நடந்துகிட்டு இருக்கிறார். அதாவது செலவுகள் இருக்கும், வருமானத்தில் சுருக்கங்கள் இருக்கும், கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இருக்கும். இந்த மாதிரியாக ஒரு மாதிரியான விரய செலவுகளை கொடுக்கக்கூடிய விரயச்சனி இப்போது இருக்கிறது இல்லையா? இந்த விரயச்சனியை 4ஆம் இடத்திற்கு மாறக்கூடிய, ஏற்கனவே 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கூட பெரிய நல்லதுகளை உங்களுக்கு செய்யலை, இப்போது 4ஆம் இடத்திற்கு மாறுகிறார். இந்த 4ஆம் இடத்தில் மாறி இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய நல்ல நிலையாக 10, 12ஆம் இடங்களை பார்ப்பார். இது ஒரு பெரிய யோகம். 8, 10, 12ஆம் இடங்களை குரு பகவான் பார்க்க போவது என்பது இதுவரைக்கும் தொழில் இல்லாமல் இருந்தவங்களுக்குமே தொழில் நல்லா இருக்கக்கூடிய தன்மை, வேலையில், வியாபாரத்தில், விவசாயத்தில் இது வரைக்கும் சாதிக்கவே முடியலைங்க. கடந்த 1-2 வருஷமாக ஏகப்பட்ட செலவுங்க, கடன் வாங்கக்கூடிய அளவிற்கு செலவுகள் அதிகமாக இருக்கின்றன. இந்த மாதிரியான நிலைமைகளில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே ஓரளவிற்கு செலவுகள் இருந்தாலும் கூட அதற்கேற்ற வருமானங்கள் வரக்கூடிய தன்மை, வேலை, தொழில், வியாபாரம் போன்றவைகள் நல்ல விதமாக இருக்கக்கூடிய அமைப்புன்னு கொஞ்சம் சிரமங்களை குறைக்கக்கூடிய நல்லதொரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி கண்டிப்பாக அமையுங்க. சிலருக்கு வேலையை விட்டுட்டு தொழில் ஆரம்பிக்கக்கூடிய சூழல்கள் வரும், அது கொஞ்சம் நன்றாகவே இருக்கும். ஏற்கனவே ஆரம்பிச்சிருக்கின்ற தொழில் கொஞ்சம் சிறப்பாக நடக்கக்கூடிய அமைப்பு, சிலருக்கு கூட்டு தொழில் அமையக்கூடிய அமைப்பு, சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் நடக்கக்கூடிய அமைப்பு. 8, 12ஆம் இடங்களை ஜூன் மாதம் 2ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் பார்க்க போகின்ற ஒரு காரணத்தின் அடிப்படையில் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போய் படிக்க வேண்டும், அங்கே போய் வேலை செய்யணும், அங்கேயே போய் சிட்டிசன்ஷிப் ஆகணுன்ற நிலைமையில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய அளவில் அது பலிக்கக்கூடிய தன்மை, அதற்கான அனுமதி, பாஸ்போர்ட் போன்றவைகள் கிடைக்கக்கூடிய சூழல் என இளைய பருவத்து மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. மாணவர்கள், அதுவும் குறிப்பாக நீட் எழுதுகிற மாணவர்களுக்கு நீங்கள் நினச்ச மாதிரியே சில விஷயங்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது இருக்குது. எல்லா நிலைமைகள்லையும் பார்த்தீங்கன்னா நீட் எழுதினவங்களாக இருக்கட்டும், அல்லது இந்த குறிப்பிட்ட கல்லூரிக்கு தான் போகணும், குறிப்பிட்ட காலேஜுக்கு தான் போகணும், குறிப்பிட்ட யூனிவர்சிட்டிக்கு தான் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க, குறிப்பிட்ட துறையில் மார்க் எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்க எல்லாருக்குமே நல்லவைகள் நடக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. வேலையில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே பட்டம், பதவி உயர்வு போன்றவைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு, மேற்படிப்பு படிப்பதற்கு இது வரைக்கும் தடை இருந்தவர்களுக்கு அதற்கான தடைகள் விலகக்கூடிய அமைப்புன்னு மேஷராசிக்காரர்களுக்கு உண்மையிலேயே பெரிய மாறுதல்களை கொடுக்கக்கூடிய அருமையான நல்ல ஒரு குரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சி இருக்குங்க. மற்ற கிரகங்களும் உங்களுக்கு ஓரளவுக்கு சாதகமாக இருக்குன்னு தான் சொல்லுவேன். குறிப்பாக டிசம்பர் மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு 4ஆம் இடத்தில் கேள யோகம் என்கின்ற ஒரு நல்ல அமைப்பு உருவாகின்ற காரணத்தினால் வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள்ல இது வரைக்கும் கை கொடுக்காம இருந்தவங்க
எனக்கு கையில் காசு இருக்குதுங்க, கடன் அப்ரூவல் கூட இருக்குதுங்க, ஆனால் வீடு வாங்க முடியலங்க, வீடு கட்ட முடியலங்கன்ட்டு, அல்லது எங்கே வீடு கட்டுறது, இருக்கிற வீட்டில் இடத்துல வீடு கட்டுறதா, சொந்த ஊரில் வீடு கட்டுறதான்னு கொஞ்சம் குழப்பத்தில் இருந்தவர்கள் எல்லாருக்குமே நீங்கள் எந்த இடத்தில் வீடு கட்ட வேண்டும், எந்த இடம் உங்களுக்கு வீடு சரியாக அமையும் என்பது மாதிரியான சில கேள்விகளுக்கு விடைகள் தெரியக்கூடிய நல்ல அமைப்பு இப்போது உண்டுங்க. உச்சகுரு பகவான் இப்போது அருமையான ஒரு அமைப்பில் இருக்கிறதுனால புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு அதுவும் கிடைக்கக்கூடிய யோக நல்ல குருப்பெயர்ச்சியாக அமைஞ்சிருக்குதுங்க. மேஷராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த குருப்பெயர்ச்சி உற்சாகம் தரக்கூடிய உச்ச குரு தரக்கூடிய பலன் மேஷராசிக்கு எப்படிங்க இருக்கும்? உற்சாக பலன் வேணும். உச்ச குரு இல்லை. அப்போ பணம் தரும், பட்டம் தரும், பதவி தரும்னா உற்சாகமாக எது இருக்கும் ஒரு மனுஷனுக்கு? பணம் தான், நல்ல வேலை. இதை எல்லாத்த விட படிப்பில் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும்ல. வேலை செய்கிற இடத்துல ரெக்கக்னிஷன் வேணும், வியாபாரம் பண்ணுற இடத்துல ஒரு ரெக்கக்னிஷன் வேணும். நான் நல்லா படிப்பேன் சார், நான் நல்லா வேலை செய்வேன் சார்னா சொன்னால் என்ன பிரயோஜனம்? எதிர்மறையான சுப பலன் கிடைக்கிறது உற்சாகம் தருவதற்கு எது? பணம். விட்டமின் பா வேணும். அந்த விட்டமின் பா எல்லாமே நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன்னா நல்லா இருக்குமா? அப்போ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த வருஷம் நடக்கக்கூடிய குரு பெயர்ச்சி நல்ல விட்டமின் பா வரும், உற்சாகம் வரும், தெம்பு தைரியம் எல்லாம் வரும். நான் வேறு இடத்துல போய் வேலை செய்ய போகிறேன் சார், வேலை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டாலும் சரி, அந்த ஊர் பாலிசி பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாது சார். நான் ஒரு மாதம் அங்கே போய் இப்போ தான் விசாவே நிறைய கண்ட்ரிஸ் தேவையில்லைன்றாங்களே, அந்த மாதிரி கண்ட்ரியில் நான் போய் ட்ரை பண்ணட்டுமா சார்? பண்ணுங்கள். வேலை கிடைக்குமா சார்? கிடைக்கும். ஏற்கனவே இருக்கிற வேலையை விட்டுட்டு போகட்டுமா சார்? வேலையை விட்டு போக வேண்டாம், இருக்கிற வேலையை வச்சுங்க, ட்ரை பண்ணுங்க. எப்பவுமே ஒரு வேலையை விடுறது ஈஸி, கிடைக்கிறது கஷ்டம். இதை பிடிச்சிக்கிட்டு அதை இன்னொரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டியை பிடிங்க. அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னென்னா, அந்த குரு பெயர்ச்சியில் இடமாற்றம் வரும், ரெக்கக்னேஷன் வரும், அது மனசுக்கு தைரியமும் தெம்பும் கொடுக்கும். அதனால் என்ன பண்ணுவீங்க? கல்யாணம் பண்ணுவீங்க. கல்யாணம் பண்ணவங்க ஒரு நல்ல குழந்தை பாக்கியம், வம்ச விருத்தி கிடைக்கும். வியாபாரத்தில் நிறைய லாபம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? ஒரு பிரான்ச் ஓப்பன் பண்ணுறது, இன்னொரு பார்ட்னர்ஷிப்பில் வேறு ஏதாவது சைட் பிஸ்னஸ் பண்ணலாமா? உங்களுக்கு அந்த கோபம் ஜாஸ்தி, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்ட், நான் கரெக்டாக இருக்கேன், அதனால் உங்களுக்கு அது ஒத்து வருமானு பார்த்துங்க. அதே நேரத்தில் குடும்பத்தில் குற்றம் பார்த்தா சுற்றம் இல்லை, என்னால் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க. மேஷராசிக்கு சகல விதமான ஆப்பர்ச்சுனிட்டிஸும் உங்கள் வீட்டுக்கு தேடி வரும். நெக்லிஜென்ஸ் பண்ணாதீங்க. எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மனோபாவத்தில் படிக்கிற பசங்க கரெக்ஷன் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இடம் கொடுத்துடாதீங்க. ஸ்டெப்ஸ் போடுங்க. வெறும் மார்க் கொண்டு நான் இது வரமாட்டேங்குது சார்ன்னு சொல்லாதீங்க. அதில் என்ன தப்பு பண்ணீங்க சார்? ஆன்சர் கரெக்டாக இருக்குது சார். ஸ்டெப்ஸ் இருந்தால் மார்க் போட போகிறாங்க, ஆன்சர் கரெக்டு. அதே மாதிரி தான் மேஷராசிக்காரர்களுக்கு கூட ஸ்டெப்ஸு கரெக்டாக இருந்தால் உற்சாகமான குரு பெயர்ச்சியாக இருக்கும், தெளிவான குரு பெயர்ச்சியாக இருக்கும். உச்சம் பெற்ற குரு உற்சாகத்தை தரப்போகிறார். இதுக்கு நல்ல பலன் கிடைக்கணும்னா என்ன பண்ணோம்? திருச்செந்தூர் முருகனை பார்த்துட்டு, அவரை பார்த்தாலே ஒரு ஸ்பிரிட்டு தானே சார், என்னால் முடியும் சார், கண்டிப்பாக அவன் ரெக்கக்னைஸ் பண்ணான்னா பண்ணாட்டி என்ன, எனக்கு என் முருகன் இருக்கார் அப்படிங்கிற அந்த மனோதைரியத்தை கொடுப்பது தானே ஓம் சரவண பவா. கடற்கரையில் குளிச்சுட்டு, நாழி கிணறுல குளிச்சுட்டு, முருகனுக்கு ஒரு அர்ச்சனை பண்ணிவிட்டு, பன்னீர் விபூதி தினமும் பூசிக்கிட்டு முருகா அப்படின்னு வச்சிங்கனாலே உற்சாகமும் வெற்றியும் உங்கள் வீடு வந்து சேரும். மேசராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி நிச்சயமான முறையில் பல யோக பலன்களை கொடுக்க போகிறாருன்றதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மேசராசிக்கு குரு யார், நட்பா பகையா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, முழு யோகத்தை செய்யக்கூடிய, முழு பாக்கியங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய அற்புதமான, உங்களுக்கு மிக சிறந்த நட்பு கிரகமாக சொல்லக்கூடியது. மேசராசிக்காரர்களுக்கு மிக சிறந்த உன்னதமான முதல் தரமான நட்பு கிரகமாக நம்ம வியாழனை தான் சொல்லுவோம். அந்த வியாழன் கடக ராசியில், அதாவது உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல உச்ச பலம் அடைகிறார். ஸோ உச்ச பலம் அடைகிற அந்த ஜூன் 2ஆம் தேதியிலேருந்து உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல மாற்றங்கள் நிகழப்போகுதுன்றால எந்த சந்தேகமே வேண்டாம். இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, குரு என்ன விதமான யோக பலன்களை கொடுப்பார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல அவர் செய்யக்கூடியது உங்களுடைய பொருளாதார நிலையை வளப்படுத்துறது தான். உங்களுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார நெருக்கடிகள், கடன் சார்ந்த சுமைகள், ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள், இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஒரு சொடக்கு போட்ட மாதிரி குரு பயிற்சியான நாள்லேருந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் நிகழ்றதுக்கு ஆரம்பிச்சிடும்.
ஸோ அந்த அளவுக்கு குருவுடைய பலம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா ஒரு 100% பலம், அதாவது முழு பலத்தை உச்ச பலத்தோடு இருக்கார் இல்லையா? அப்படின்றபோது உங்களுக்கு நல்லது செய்யக்கூடிய என்ன சொல்லணும்னா இன்னும் தெளிவாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா மக்களே, மேச ராசிக்கு ஸ்தான அடிப்படையில் 9ஆம் இடத்துக்கு அதிபதியே வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் தான். 9ஆம் இடம் அப்படின்றது நம்மளுடைய தந்தையை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அப்போ மேச ராசிக்காரர்களுக்கு தந்தையை போல் நின்று உங்களுடைய வளர்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் என்ன யாருன்னு கேட்டிங்கன்னா வந்து குரு பகவான் தான். அவரே தனக்காரகனாக வந்து அவர் வந்து இப்போ தன்னுடைய உச்ச வீட்டுக்கு வந்து நிற்கிறாரு அப்படின்னா, தனக்காரகன் உச்சம் பெறுறது பொருளாதார நிலையில் முன்னேற்றங்களை கொடுக்கும். நான் உங்களை முன்னாடியே சொன்ன மாதிரி உங்களுடைய தந்தை ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் வந்து பலம் பெறுறது, நம்ம அப்பா நல்லா இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ சிறப்புகள் இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் நீங்கள் இனிமேல் வரக்கூடிய காலங்கள் அனுபவிக்க போகிறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அவர் 9ஆம் இடமான பாகியஸ்தானத்துக்கு மட்டும் அதிபதி கிடையாது. அவர் வந்து உங்கள் ராசிக்கு 12ஆம் இடமான மீன ராசிக்கு அதிபதி அவர் தான். மீன ராசி அது 12ஆம் இடம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா அயன சயன போகஸ்தானம், வெளிநாட்டு யோகங்களை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அது பயணங்கள், வெளிநாட்டு யோகங்கள், வெளிநாட்டு தொடர்புகள், இதன் மூலியமாலாம் உங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். ஏற்கனவே மேசராசிக்காரர்களுக்கு 7.5 சனி ஆரம்பித்து நடந்துகிட்டு இருக்குது. அதில் விரை சனி நடந்துட்டு இருக்காரு. முதல் 2 ஆண்டுகள் சனி வந்து மீன ராசியில் இருந்துகிட்டு இருக்காரு. உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. அந்த சனி இருக்கக்கூடிய வீடு உங்கள் ராசிக்கு யோகத்தை செய்யக்கூடிய குரு பகவானோட வீடு. அங்கே இருக்கும் பட்சத்தில் சனி கெட்டது செய்யாது அப்படின்றது நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன். இப்போயும் நான் திரும்பவும் அதான் சொல்கிறேன். 7.5 சனி என்னாச்சு மேசராசிக்காரர்கள் சங்கடமே பட வேண்டாம். அந்த 7.5 சனி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அதாவது மீன ராசியில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருக்கார் இல்லையா, அவருக்கும் குருவுடைய பார்வை கிடைக்க போகுது. நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி குரு வந்து கடகராசியிலிருந்து அவர் அந்த ஸ்தானம் அந்த ராசிக்கு மட்டும் இல்லாமல் சுற்றி இருக்கக்கூடிய சூழல் எல்லாத்துக்குமே நன்மையை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதை விட எப்பயுமே நம்ம சொல்கிற விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா, குரு இருக்கிற ஸ்தானத்தை விட அவர் பார்க்குற ஸ்தானங்களுக்கு பலம் அதிகம், பல நன்மைகளை செய்வார் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு தோஷமாக இருந்தால் கூட அதை யோகமாக மாற்றக்கூடிய வலு குருவுடைய பார்வைக்கு உண்டு இல்லையா? ஸோ அந்த வகையில் வந்து குரு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடமான கடகராசியில் உச்ச பலத்தில் இருந்து அங்கேருந்து உங்களுடைய ராசிக்கு 12ஆம் வீடான மீன ராசிக்கு பார்வையை கொடுக்க போகிறார். அந்த மீன ராசியில் இருக்கக்கூடிய சனிக்கும் பார்வை கிடைக்கும் பட்சத்தில் குருவுடைய பார்வையில் இருக்கக்கூடிய சனி கண்டிப்பாக ஒரு துளி விட சிக்கல்களையும் சங்கடங்களையும் கொடுக்கவே செய்யாது. இதனால் வரைக்கும் 12ஆம் இடத்துல சனி இருந்தால் வீண் விரயம், வீண் அலைச்சல், அவப்பெயர்கள், சங்கடங்கள் இதெல்லாம் வந்து நம்ம 7.5 சனியோட தொந்தரவாக நினச்சிக்கிட்டு இருந்திருப்போம். ஸோ அதெல்லாம் வந்து பாசிட்டிவாக உங்களுக்கு மாறப்போகுது. இனிமேல் உங்களுடைய ஒவ்வொரு செயலும் உங்களுக்கு ஆதாயமாக மட்டுமே இருக்கும் அப்படின்றத சொல்லலாம். குறிப்பாக பொருளாதார ரீதியான முன்னேற்றங்கள், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாம் தீர்ந்து உங்களோட சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து குருவர்களால் நீங்கள் சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க. நம்ம வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்குதா நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்க போகுது அப்படின்றதான் உண்மை. நிச்சயமாக நீங்கள் வந்து ஜூன் 2ஆம் தேதிக்கு மேலே வந்து உங்கள் கையை நீங்களே கிள்ளி பார்த்துக்கிட்டு நம்ம இவ்வளோ நாள் போராடணும், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்காம இருந்துச்சு, நேர்மையாக உண்மையாக கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருந்தோம், அதுக்கான அங்கீகாரங்களும் கிடைக்காம இருந்துச்சு, இப்போ என்ன அதெல்லாம் ஈஸியாக தேடி வருது, இது நம்ம வாழ்க்கையில் தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு நீங்கள் வந்து வியந்து ஆச்சரியப்படுற அளவுக்கான பல நல்ல மாற்றங்களை நீங்கள் நிச்சயமாக அனுபவிக்க போகிறீங்க. கண்டிப்பான முறையில் குரு வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய யோகம் என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா வந்து கஜகேசரி யோகம் சொல்லுவோம். அந்த பிரபல யோகம், அது ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு யோகம் கொடுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாலே உச்சபலம் பெற்று அந்த வகையில் மேச ராசிக்காரர்களுக்கு நல்ல பேர், புகழ், செல்வாக்கு, பொருளாதார முன்னேற்றம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய, நீங்கள் வந்தால் எல்லோரும் எந்திரிச்சுட்டு உங்களுக்கு மரியாதை கொடுக்கக்கூடிய யோகம் தான் வந்து கஜகேசரி யோகம். ராசிக்கு 4ஆம் கேந்திரத்தில் குரு உச்சபலம் பெற்று நிற்கும் நிலையில் கண்டிப்பாக நமக்கு நல் மதிப்பும் பெயர் செல்வாக்கும் எல்லாமே உயரும் அப்படின்றதான் உண்மை. அந்த யோகத்தை உங்களுக்கு குரு இந்த ஆண்டு உறுதியாக கொடுத்துருவார், வந்த உடனே கொடுத்துருவார். ஸோ மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருங்க. இந்த ஆண்டு ரொம்ப சிறப்பாக இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல பலன்களை மட்டுமே கொடுக்க போகுது அப்படின்றத நான் உறுதிப்பட சொல்லிக்கிறேன்.